ஸ்ரீமதி ராமானுஜாய நமः. நாராயணம் நமஸ்கிருத்ய நரன் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜெயமுதீரயேத். நாள்தோறும் பகவத்கீதையில் பகவான் பக்தர்களுக்காக என்ன செய்கிறாரு அப்படின்றத போன தொடரில் பார்த்தோம். அதாவது பக்தர்கள் எப்போதும் பகவானை நினச்சிக்கிட்டு பகவானுடைய செயல்கள், பகவானுடைய அந்த திவ்யமான பிறப்பெல்லாம் நினச்சா என்னாகும், முக்தி அடைவாங்க அப்படின்றதெல்லாம் சொன்னார். ஆனால் அப்படிப்பட்ட பக்தர்களுக்காக பகவான் என்னெல்லாம் செய்ய தயாராக இருக்காருன்றத 11ஆவது ஸ்லோகத்து மூலமாக பார்த்தோம். இப்போ 12ஆவது ஸ்லோகத்தில் வேறு சிலவங்களை பற்றி சொல்கிறாங்க பகவான். அது யார், அவங்க என்ன செய்கிறாங்கன்றதை பார்க்கலாம். காங்க்ஷந்தः கர்மணாம் சித்திம் யஜந்த இஹ தேவதாः க்ஷிப்ரம் ஹி மானுஷே லோகே சித்திர்பவதி கர்மஜா. கர்மணாம் செய்கிற செயல்களுக்கெல்லாம் சித்திம் பயனை எதிர்பார்க்கக்கூடிய சில பேர் இருக்காங்க. அதாவது பகவான் ஒரு பக்கம் பக்தர்கள் இப்படிலாம் இருக்காங்க, எப்போதும் என்னை பற்றியே நினச்சிட்டு இருக்காங்கன்னு. ஆனால் சில பேர் பார்த்திங்கன்னா அவங்க ஏதாவது ஒரு செயல் செஞ்சால் இதுக்கு எனக்கு என்ன கிடைக்கும், காங்க்ஷந்தா அப்படின்னு ஆசைப்படுறவங்களா இருக்காங்க. அதுக்காக அவங்க என்ன செய்கிறாங்க, இஹ தேவதாக யஜந்தே, பல சிறு சிறு தேவதைகள் பின்னாடி போகிறாங்க. அதாவது வருண தேவன், குபேரன், இவங்களுக்கு சனிக்கிழமை போனால் இந்த மாதிரி, வியாழக்கிழமை அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வச்சுருக்காங்க இல்லையா. கர்மஜா சித்திர் பவதி, அப்போது அவங்க செய்யறதுக்கெல்லாம் பலன் கிடைக்கிறதுக்காக க்ஷிப்ரம் ஹி, அதுவும் உடனே பலன் எதிர்பாங்கிறாங்க. மானுஷே லோகே, இப்படிப்பட்டது தான் உலகத்தில் பெரும்பாலான மக்கள் இருக்காங்க. பகவான் இந்த ஸ்லோகம் மூலமாக என்ன சொல்ல வராரு, அதாவது உலகத்தில் பல பேர் எப்படி இருக்காங்க அப்படின்னா, இப்போ அவங்க செய்கிற செயல்களுக்கு என்ன கிடைக்கும், இதனால் எனக்கு என்ன, இது செஞ்சால் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க இருக்காங்க. அதுவும் தவிர அவங்களுக்கு ஏதானு ஒன்று வேணும்னா அது உடனே நடக்கணும்னு எதிர்பார்க்கக்கூடியவங்க, சில சிறு தேவதைகளுக்கு பூஜை செஞ்சு அந்த மாதிரி எல்லாமும் வேண்டுறவங்க எல்லாம் இருக்காங்க. பகவான் என்ன சொல்ல வராரு, இந்த மாதிரி அப்போ நம்ம எதுலேயும் ஆசையே வைக்கக்கூடாதா, நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன பயன்களுக்காகலாம் எதுவுமே செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக பகவான் அதெல்லாம் எதுவும் தடுக்கவே இல்லை. ஆனால் இதை முதல் படிக்கட்டாக வச்சுக்கணும். வாழ்க்கை முழுக்க இப்படியே நம்ம கழிச்சிடக்கூடாது. ஏதோ ஒன்று எதிர்பார்த்து ஏதோ ஒன்று பின்னாடியே போயிட்டு அந்த மாதிரி வாழ்க்கையை ஓட்டிடக்கூடாது. இது முதல் படிக்கட்டு. கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கலாம், இதோ நம்ம கிடைக்கணும், நம்ம அதை நோக்கி செல்வோம், நம்ம செஞ்சால் என்ன கிடைக்கும்னு. ஆனால் அதுக்கு பிறகு அதை தாண்டி நமக்கு மட்டுமே எவ்வளோ நாள் நம்ம வேண்டிகிட்டு இருக்க முடியும், அடுத்தவங்களுக்காகவும் வேண்டணும் இல்லையா. ஊரே நல்லா இருக்கட்டும், நாடே நல்லா இருக்கட்டும், ஏன் உலகமே நல்லா இருக்கட்டும், எந்த நாடுகளுக்கு நடுவுலையும் சண்டை வேண்டாம், எல்லாருமே நல்லா இருக்கட்டும், உயிர் சேதம் வேண்டாம், பசி பட்டினிலாம் இல்லாமல் எல்லாருமே நல்லா இருக்கணும்னு உலக க்ஷேமத்துக்காக வேண்டலாமே, உலக நலனுக்காக வேண்டலாம் இல்லையா. நம்ம அதைத்தான் பகவான் சொல்ல வராரு. நமக்காக வேண்டுறது தப்பு இல்லை, ஆனால் அதோடையே நிறுத்திடக்கூடாது, நம்மளை தாண்டியும் யோசிக்கணும், உலகத்தவர்கள் பற்றியும் யோசிக்கணும், உலக நன்மைக்காக வேண்டணும் அப்படின்னு தான் பகவான் சொல்கிறார். படிக்கட்டில் அடுத்தடுத்த படிக்கட்டில் மேலே போகணும் இல்லையா. அதுக்காக தான் பகவான் சொல்கிறாரு, இப்படியே இருந்துட வேண்டாம், அடுத்தடுத்த படிக்கட்டில் போகணும் அப்படின்றதுக்காக இந்த ஸ்லோகம் பகவான் சொல்கிறார். தொடர்ந்து பகவான் நமக்காக என்னெல்லாம் சொல்கிறான்றதை பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.